ஸோ 8ல் சுக்கிரன் இருக்கிறது அஷ்டலக்ஷ்மி யோகம் தான். ரொம்ப அருமையாக இருக்கும். 8ல் சுக்கிரன் இருக்கிறனால குடும்பம், பெண்கள் மூலமாக ஆதாயம் வர்றது, மற்றபடி வந்துட்டு புதிய ஆடை ஆபரணம் சேர்க்கை இதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் ஆல்ரெடி 8ல் கேது இருக்காருங்களே அப்படின்றீங்களா? ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இது கொஞ்சம் வந்து கடினமான ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுக்கு இருக்கிறது மகரத்துக்கு. அதனால் வந்து கொஞ்சம் தெய்வ வழிபாட்டில் வந்து ஈடுபாடு அதிகம் வச்சுக்கோங்க. 8ல் கேது இருக்கும்போது இந்த ராகு மாதிரியே தான் அவருக்கும் தேவையில்லாத வந்து மன கஷ்டம், அசிங்கம், அவமானம் இந்த மாதிரி ஒரு மன நிம்மதியற்ற ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதனால் புது விஷயங்கள் அதெல்லாம் முயற்சிகள் அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி உறவுலையுமே வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. பொதுவாக 8ல் சுக்கிரன் இருக்கிறனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி உங்களை கொண்டு போயிடுவார். ஓகேங்களா? ஸோ அதனால் அது நம்ம கவலைப்பட தேவையில்லை.